திவ்யா பிக் பாஸ் டைட்டில் மூலமாக கிடைச்ச பணத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க. அந்த காரின் பேர் சரி. திவ்யா அந்த காசை வச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம். சரி, வினோத் அவர் என்ன பண்ணாரு அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். நடந்த பிக் பாஸ்ல பங்கு பற்றிய ஒருவருக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ், ஒரு லக்கே அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். மிகப்பெரிய படத்துல மிகப்பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ பார்வதியும் கமருதீனும் வெளியே போன பிறகு கமருதீன் சரி ஒரு பக்கம் அவர் செஞ்ச நியாயமே இல்லை, அவரை விட்டுறலாம். பாரு வந்து பப்ளிக் ரியாக்ஷன் வெளியே வந்தாங்களா, வெளியே வந்தோன்னா பப்ளிக் ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, பிக் பாஸை தேவையில்லாத ஒரு ஷோ, அது சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை, இது பொம்பளை பிள்ளைங்க தான், பொம்பளாக்கள் தான் வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு மீம்ஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தெரியாமல், யாருக்கு தெரியாமல் என்ன மீம்ஸ் அதில் போட்டிருக்காங்க. பிக் பாஸை பார்க்கணுன்னு ஆர்வம் இருக்கும், டைம் இல்லை, இல்லாட்டி பார்க்க ஏறலை. அதுக்காக பிக் பாஸ் ஏச வேண்டியது. ஒரு நரிக்கு எட்டாத கனி பொழிக்குமா? என் அன்பார்ந்த கூட ரசிகர்கள், நம்ம அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணித்து தெரிவிக்கக்கூடிய இன்றைக்கும் நாங்கள் வீடியோ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாட்டுக்கு பிக் பாஸ் பற்றி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காம பார்க்குறவங்களுக்கு பிக் பாஸ் கான்டென்ட் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும். பிக் பாஸை பற்றிய விஷயங்கள் அப்டேட்ஸ் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும். மற்ற வீடியோக்கள் எதுவுமே வராது. நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த், சயின்ஸ் டூர் அப்படின்னு ஏகப்பட்ட உலகளாவிய விஷயங்களை கழிச்சிட்டு போகிறேன். அதனால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அந்த வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வடிவத்தில் பதிவு செஞ்சுக்கலாம். அதன் மூலமாக உங்களோட கருத்துக்கு மற்றவங்க செவி செய்யக்கூடியதாகவும் நல்ல கமெண்ட்டாக பண்ணி வைங்க. செவி செய்யக்கூடியதும் நானும் செவி செய்யக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் எனக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் பிடிக்காது, பிக் பாஸ் என்ன ஒரு பொங்கல் பிடிக்காது இல்லைன்னா அதவே வந்திருக்கேன்னா திவாகர் வந்திருக்கான். அவனுக்கு இப்படி நடந்துச்சு, ஐயோ எனக்கு அந்த ஷோ பிடிக்காது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க டைம் இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்குது, எனக்கு வேலை செய்கிறதுக்கு தான் டைம் இருக்குது, இதெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. சிலர் பிக் பாஸ் ஏற்றிட்டு சீரியலில் போய்ட்டு உட்காந்துக்குவாங்க, சீரியல் பார்ப்பாங்க ஆனால் பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்க. சிலர் திரைப்படங்கள் பார்ப்பாங்கலாம் ஆனால் பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்களா, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிம்பாங்களாம். எல்லாத்துக்கும் வேணும், மக்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதே வேளையில் சிலர் சொல்கிறாங்க பிக் பாஸ் தேவையில்லாத ஒரு விஷயம், அதை கொண்டு வந்து என்னென்னமோ விஷயம் இருக்குது, ஏண்டா இதை கழிச்சிக்கிட்டு சும்மா இதுக்காக ஒரு வலைத்தளத்தில் வேற பதிவிட்டுக்கிட்டு இந்த விஷயம்லாம் தேவையே இல்லைடா அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. எல்லாரும் கேட்கணும், வேணும்னு சொல்கிறவங்களும் வேணான்னு சொல்கிறவங்க எல்லாமே கேட்க வேண்டிய ஒரு விஷயம். பிக் பாஸில் ஏகப்பட்ட தூசண வார்த்தைகள், அதாவது சமூகத்துக்கு சின்ன பிள்ளைகள் பார்க்குற ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப கேவலமாக பேசிக்கிறாங்க. பீப் பீப் பீப், எத்தனை பீப் போடுவாங்கன்னு தெரியல. பீப் போராட்டின்னு தான் தெரியுதே, இது தான் பேசுகிறாங்க, இது தான் செய்கிறாங்கன்னு தெரியுதே. இந்த மாதிரி நிகழ்ச்சியை சின்ன பிள்ளைகள் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும், சமூகத்துக்கு வேண்டப்படாத நிகழ்ச்சின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும், இப்போ விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதாகவும் ரிலீஸ் ஆகாததாகவும் ஒரு கதை இருக்குது. அந்த படத்துக்கு என்ன பிரச்சனை வச்சு, சென்சர் பிரச்சனை. அதாவது இதில் சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள் 14 இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்துக்குள்ள பிரச்சனை. சரி, இந்த படம் தியேட்டரில் வந்துருச்சு, சரி, ஏயு சர்டிஃபிகேட்டே வாங்கிடுச்சு, குடும்பத்தோடு போயிட்டு தான் பார்க்கலாம், அம்மா அப்பாவோ கூட்டிகிட்டு போயிட்டு தான் பார்க்கலாம், அம்மாவோ அப்பாவோ யாராவது கூட்டிகிட்டு பெரியவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தான் சின்ன பிள்ளைகள் பார்க்கலாம், இல்லாட்டி பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. டிவியில் போகிற சீரியலுக்கு எந்தவித சென்சரும் இல்லை. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், அதுக்கெல்லாம் போகிற நிகழ்ச்சிகளுக்கு எந்தவித சென்சர் போர்டும் இல்லை. அதாவது பப்ளிக்காக வந்து பார்க்க போகிறோம், பப்ளிக்காக தெரிய போகுது தியேட்டரில், அதுக்கு இருக்கிறா சென்சர் போர்டு. இதுக்கு தானே சென்சர் போர்டு முதல் கொடுக்கணும். வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க?
அதாவது வடச்சென்னை படம் ஏயு சர்டிஃபிகேட் தான். பெரியவங்க ஆக்களோட சின்ன பிள்ளைகள் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. தியேட்டரில் போயிட்டு பார்க்கலாம் அந்த படத்தை. பெரியவங்களை கூப்பிட்டு போயிட்டு சின்ன பிள்ளைய அந்த படத்தை பார்க்கலாம். சரியா? இப்போ வடச்சென்னை படத்தை வீட்லேயே போடுறாங்களே. இப்போ அதான் நான் உதாரணமாக தான் சொன்னேன் வடச்சென்னை படத்தை. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதே வேளையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு மட்டும் தடை விதிக்கிறீங்க. ஓகே, வெரி குட். நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதே மாதிரி சின்ன பிள்ளைகள் பார்க்கக்கூடாத காட்சிகள் சீரியல்லையும் இப்போ வந்துட்டு போகுது. அதே மாதிரி திரைப்படங்களையும் அனுமதிக்கக்கூடாது. தூசண வார்த்தைகள் ஆபாசமாக காட்டுற படங்கள், புகைப்பிடித்தல் சீன், அந்த சீன்லாம் இருக்க படங்கள் அதையும் காட்டக்கூடாது. பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒரு ஜூன்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் கூட்டில், அதாவது வீடுங்கிற பேரில் கூட்டில் அடைச்சி போட்டு மனிதன் அப்படிங்கிற மிருகத்தை அடைச்சி போட்டு ஒரு 10-15 பேரை அடைச்சி போட்டு ஜூவில் அப்படி தான் இருக்கும். அது வெளியிருந்து எல்லாமே ரசிப்பாங்க. அது ஒஷ்ரூம் போகிறதா இருக்கட்டும், அது இதர பல விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அதுகளை பார்த்து வெளியே இருந்து நாங்கள் ரசிப்போம். அடே அந்த சிங்கம் பாரு அப்படி பண்ணுது, அடே அந்த புலி பாரு அந்த மாதிரி பண்ணுது, அடே அந்த பறவைகள் பாரு அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு ரசிப்போம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போட்டு உலகமே பார்க்கும். இன்னைக்கு வீடியோ எடுத்து ஆஹா சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காது. அதான் சொன்னேன், ஜூவும் பிக் பாஸ் வீடும் ஒன்று. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான். பிக் பாஸ் வீடானது 100 நாள் அவ்வளோதான். ஆனால் விலங்குகளுக்கு வாழ்நாள் பூரா நரகம். அது மாத்திரம் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வரும் நபர்களுக்கு அதுக்கான சன்மானம் உண்டு. பிக் பாஸ் டைட்டில் இருக்கலாம், இல்லை செலரியாக இருக்கலாம், இல்லை கேஸ் பாக்ஸை தூக்கிட்டு வரவங்களாக இருக்கலாம். அதன் மூலமாக ஒரு தக்க சன்மானம் வழங்கப்படும். ஆனால் அந்த விலங்குகளுக்கு இந்த சன்மானம் இல்லை. வாழ்நாள் பூரா அதுகளுக்கே காட்டிக்கிட்டு இருக்கணும். இருந்தாலும் கூட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்துட்டா அந்த நபருக்கு ஒன்று பாசிட்டிவாக எடுப்பாங்க, இல்லை நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க. ஒன்று நல்ல கேரக்டரை முடிவு பண்ணுவாங்க, இல்லை கெட்ட கேரக்டராக அந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. பாரி, கவின், அந்த மாதிரி சில முத்துக்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி சில குப்பையிலையும் அகற்றுறாங்க. பார்வதி, கம்ருதி, அந்த மாதிரி சிலர் வேண்டப்படாதவங்களும் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. இதுதான் வேணாங்கிறேன், இதுதான் தேவையில்லாத ஒரு விஷயங்கிறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சி வேணாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னு சொன்னால் எல்லாருமே சூழ்நிலை கைதிகள். இவன் நல்லவன், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த பிறகு இவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறத முடிவு செய்யலாது. ஏன் 100 நாள் நடிச்சுக்கிட்டு கூட ஒருத்தர் இருக்கலாம் வீட்டுக்கு. 100 நாள் தானே, பெரியத்தனம் நடித்து கூட ஒருத்தர் நல்லவனுங்கிற பேர் வாங்கலாம், டைட்லையும் வின் பண்ணிட்டு போயிடலாம். அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப நல்லவனாகவே இருக்கலாம். அவங்கள செய்கிற சில விஷயங்கள்னால அவங்க கெட்டவங்களா தெரியுவாங்க. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டனைக்கு உட்படக்கூடாது. தண்டனை அனுபவிக்கிறாங்க நிறைய பேர், அவங்களுக்காக சொல்கிறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு தேவையில்லாத ஒரு நிகழ்ச்சி. இதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சு இருந்தாலும் கற்றுக்கொள்ளக்கூடாத விஷயங்கள் தான் இருக்குது கூட. ஏன்னு சொன்னால் ஒரு சீரியல் அதை விட ரொம்ப மோசம். அதை விட மோசம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் வீட்டில் சண்டையே வராது. ரொம்ப சுதமாக இது மாமியார் எதுவும் செஞ்சிட்டாங்க, சரி வயசு போனவங்க, சரி பொறுத்து போவோம் அப்படின்ட்டு மருமகளும் சரி மருமகள் சின்ன வயசுக இலசுங்க, சரி பண்ணி போகட்டும் அப்படின்ட்டு உண்மையாகவே வீட்டில் உணர்ந்து போகக்கூடியவர்களே இருப்பாங்க. இந்த சீரியலை பார்த்த பிறகு இதில் மாமியார் மருமகளும் சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அதை அன்னைக்கு தோங்குது அந்த வீட்டில் சண்டை. மருமகள்கள் மாமியாரை பார்க்குறப்ப பாரதூரமாக தென்படுறதா இருக்கட்டும், மாமியார்கள் மருமகளை பார்க்குறப்ப பாரதூரமாக தென்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் சீரியல்னாலேயும் வருது. மருமகள் அத்தை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து யாருக்கு வேணாலும் பார்க்கலாம். இந்த சீரியலில் யார் யாரை காட்டுறாங்களோ எல்லாத்தையும் பார்க்கலாம். இதே நேரத்தில் இந்த நேரத்தை மிச்சம் பிடிச்சி நல்ல விஷயங்களை பார்க்கலாம், அறிவுக்கு தீனி போடக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை காட்டுறதும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். சரி, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.